Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த ஒரு சிம்பிளான ஒரு அழகான டிசைனிங் வீடியோ பார்க்க போறோம். ஆக்சுவலி வந்து சாரியோட ப்ளவுஸ் இது ஃப்ரேம் ஏத்திட்டேன். இதுல வந்து சாரியோட கலரும் வந்து இதே தான். இந்த ஒரு மாதிரி பிங்கிஷ் பீச் கலரும் கோல்ட் கலர் பார்டரும் இருக்கிற மாதிரி இருக்கு சாரி. அண்ட் பிளவுஸ்ல வந்து நல்ல பெரிய பார்டர். இந்த தூரத்துக்கு ஒரு பெரிய பார்டர் இருக்கு. அவங்க எல்போ ஸ்லீவ் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க இருந்து இங்க வரைக்கும் எல்போ ஸ்லீவ். ஆனால் வந்து ரொம்ப சிம்பிளாக நீட்டாக டிசைன் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. லுக் அதாவது நீட்டாக மைல்டாக இருக்கணும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டனால நான் கொஞ்சம் ஒரு மாதிரி மாற்றி யோசித்தேன். அதில் வந்து இப்போ லைனாக நிறையா ஒர்க் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ப்ளவுஸில் வந்து மேலேருந்து லைன்ஸ் வர மாதிரி இல்லைனா கீழேருந்து லைன்ஸ் வர மாதிரி, அதிலே கொஞ்சம் இந்த லைனை டிஃப்ரெண்ட்டாக பண்ணும் அப்படின்ட்டு பண்ண ஐடியா தான் இது. ஆக்சுவலி என்னோட பிளான் வந்து இந்த மேலே பிளெயின் போர்ஷன் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த மாதிரி லைன்ஸ் வரும், வெர்டிக்கல் லைன்ஸ் வரும். அது இங்கே வந்து எண்ட் ஆகணும். எண்ட் ஆகும்போது ஒரு ட்ராப் ஏதாச்சும் பண்ணலாம். அது அடுத்து தான் யோசிக்கணும் என்ன ட்ராப் பண்ண போகிறோன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த லைன்ஸை வந்து வரைஞ்சிக்கலாம். ஆல்ரெடி ஒன்று ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் சென்டர்லேருந்து ஒரு 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க். ஃபார் எவ்ரி 1 இன்ச் ஒரு மார்க் போட்டுக்கலாம். ஸோ இந்த 1 இன்ச்சில் ஒரு லைன். ரொம்ப 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 சிம்பிளான ஒர்க் இது. இதை வந்து வேற விதமாகவும் பண்ணலாம், அதுவும் நான் சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பண்ணும்போது. ஓகே, லைன்ஸ் போட்டாச்சு. அண்ட் இதுக்கப்புறம் வந்து போட வேணாம், இது வந்து உள்ளே போயிடும். நம்ம ஜர்தோசி வேறு யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால வந்து உள்ளே போயிடுச்சுன்னா பின்னாடி போகும்போது சாரி ரொம்ப டேமேஜ் பண்ணும். ஸோ இந்த அளவுக்கு மட்டும் போட்டுக்கலாம். ஜர்தோசியில் வந்து இந்த செல்ஃப் கலர், இந்த ப்ளவுஸ் கலரில் நம்மக்கிட்ட சாதி இருக்குது. இந்த பிங்க், இதே பிங்க்கில் சாதி இருக்குது. ஸோ அதை எடுத்திருக்கேன். அதுவும் நாட் போட போகிறோம். 2 தான் ஒர்க் பண்ண போகிறோம். இதை எப்படி கட் பண்ணலாம் அப்படிங்கிறது ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். எப்பயுமே சாதி கட் பண்ணும்போது, சாதினாலும் சரி, நக்ஷினாலும் சரி, கோரானாலும் சரி, எதுனாலும், அதாவது இந்த ஸ்ப்ரிங் டைப்பில் இருக்கிற ஜர்தோசி எதுனாலும் இந்த மாதிரி எண்ட் 2டைம் பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இதை அப்படி லைட்டாக புல் பண்ணி எடுத்துக்கோங்க. இழுத்து விட்டுக்கணும். எக்ஸாக்டாக அப்படியே ஸ்டிஃபாக இல்லாமல் கொஞ்சம் இழுத்துக்கணும். ரொம்ப இழுத்திங்களா வேஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா இதை கட் பண்ண ஆரம்பிங்க. அப்போ தான் வந்து நம்ம எந்த இடத்துல ஒர்க் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி, அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி அது செட் ஆகி வரும். இப்போ நம்ம யூஸ் பண்ணுற நீடில் வந்து டூலிப் நீடில் இல்லையா, எப்பவுமே அதான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து அந்த நீடலோட சைஸுக்கு எவ்வளோ தூரம் அந்த ஜர்தோசி உள்ளே போகும் அப்படிங்கிற கணக்கு பண்ணி நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த பீஸோட சைஸையும் காட்டுறேன். நீங்கள் டியூலிப் நீடில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு தான் அது உள்ளே போகும், அதுக்கு மேலே போகாது. சென்டிமீட்டர் சைடில் பார்ப்போம். ஒரு 1.25 சென்டிமீட்டர், 1.5 விட கொஞ்சம் கம்மி, 1.5 சென்டிமீட்டரை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இந்த சைஸ் தான் வந்து நம்ம டூலிப் நீடிலுக்குள்ளே போகும். இதுவே நீங்கள் அயன் நீடில் யூஸ் பண்ணுறீங்க, ஜர்தோசிக்கு தனியாக நீடில் இருக்கும் இல்லையா, அந்த நீடில் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் லாங்காக கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட கம்ஃபர்ட், உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு தடவை ஸ்கேல் வச்சு மெஷர் பண்ண முடியாதுல்ல. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு தடவை கட் பண்ணிட்டோம்னா நமக்கு அடுத்து அந்த கண்ணில் பார்த்து, அந்த கண் மதிப்புன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அந்த சைஸுக்கு நம்ம அப்படியே கட் பண்ணிட்டே வரலாம். கொஞ்சம் குறைச்சிருந்தா கூட பரவாயில்ல, கூட வேணாம். இந்த மாதிரி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை வச்சு நம்ம ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒர்க் ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த லைன் இருக்கு இல்லையா, இந்த லைனுக்கு ரைட் சைடில் கொஞ்சம் கேப் விட்டு ஒரு த்ரெட் எடுத்திருக்கேன். நார்மல் ஸ்விங் த்ரெட் தான். அண்ட் நீடில் வந்து பார்த்தீங்கன்னா டுலிப்பில் 14 எடுத்திருக்கேன். இதுவே வந்து நீங்கள் 23, 24 எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் ஸ்விங் த்ரெட் வெளியே எடுத்துட்டு ஒரே ஒரு பீஸ் ஜர்தோசி கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உள்ளே விட்டுட்டு கொஞ்சம் க்ராஸ் பண்ணி, அதாவது லைனுக்கு ரைட் சைடு, இந்த லெஃப்ட் சைடு, இந்த பக்கம் ஸ்டார்ட் பண்ணது நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். லைனுக்கு இந்த சைடு ஆப்போசிட் சைடில் ஒரு வி ஷேப் வர மாதிரி ஸ்டிச் பண்ணணும். அண்ட் அடுத்த லைன் இந்த பக்கம். இந்த வி வந்து கொஞ்சம் டீப்பாகவே இருக்கட்டும், ரொம்ப அகலம் கம்மியாக அப்படி ஆகிடக்கூடாது. நல்லா டீப்பாக வரணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுத்த பீஸ். மறுபடியும் இதே மாதிரி இந்த பக்கம். இதே மாதிரி விவியை இந்த லைன் ஃபுல்லாகவே போடணும்.
போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து இந்த ஜர்தோசியில் ஆரி நீடில் வச்சு போடுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஐடியா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவ்வளோ பெரிய பீஸாக கட் பண்ணாமல், அதாவது நம்ம 1.5 சென்டிமீட்டர் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த அளவு கட் பண்ணாமல் இந்த சைஸ் அளவுக்கு மட்டும் கட் பண்ணியும் போடலாம். பட் அதில் வந்து நிறைய கட்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால் நான் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இது மாதிரி ட்ரை பண்ணேன். இன்னொரு ஐடியா இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு ஜர்தோசி வந்து கண்டிப்பாக எனக்கு வரவே வராது அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ஷேப்பில் நம்ம வந்து சல்லி டியூப் பீட்ஸ் இருக்கு இல்லையா, கோல்டு ஒரு கலர்ஸில் சல்லி டியூப் பீட்ஸ் கிடைக்கும். அந்த டியூப் பீட்ஸ் வச்சிங்கன்னா இன்னும் ஒர்க் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஆக்சுவலி என் ஃபோனில் காட்டுறேன். நம்மளோட ஆன்லைன் கிளாஸ் இருக்கு இல்லையா, அதில் வந்து ஒரு ஸ்டிச்சு சொல்லி கொடுப்பேன் நான் எப்பயுமே. அதாவது ஜரி வச்சு ஒரு ஸ்டிச், ஜரியும் ஃப்ரெஞ்ச் நோட்டும் போடுற மாதிரி ஒன்று. நம்ம ஆன்லைன் கிளாஸில் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டிச் இருக்கும். அதாவது வெறும் சில்க் த்ரெட் ஜரி இருக்கு இல்லையா, அந்த ஜரியை வந்து இந்த மாதிரி வி ஷேப்பில் போட்டுட்டு அதுக்கு அந்த ஒரு வீலையும் வந்து நாட் போடுற மாதிரி ஒரு ஸ்டிச் போடுவோம். அன்னைக்கு கிளாஸ் எடுக்கும்போது வந்து சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஸ்டூடெண்ட் நதியான்னு ஒரு பொண்ணு பெங்களூர்லேருந்து அவங்களோட ஹோம்ஒர்க் அனுப்பும்போது இந்த மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. லைக் லைனாக போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ இதை அடுத்து நம்ம எப்படி ட்ரை பண்ணலாம், இதை ப்ளவுஸில் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்போ வந்த ஐடியா தான் இது. இதில் ஜரிக்கு பதிலாக நான் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணுறேன். பட் இந்த ஜரி மட்டும் யூஸ் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இந்த கலர் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டாக இருக்கு பாருங்க, ப்ளூ கலரில். அந்த கோல்டும் ப்ளூவும் நல்ல பிரைட்டாக கான்ட்ராஸ்டாக தெரியும். ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணலாம்னு நினச்சி வந்த ஐடியா தான் இது. ஸோ இதில் நீங்கள் அடுத்து வேரியேஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா சல்லி டியூப் பீட்ஸ் யூஸ் பண்ணலாம். அது நல்லா இந்த ஒரு லைன் போட்டு முடிச்சிட்டோம். இதில் வந்து ஜர்தோசியை விவியாக வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். இப்போ நான் போடும்போது பார்த்துருப்பீங்க, நான் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணேன் ஸ்டார்டிங்கில் இந்த இடத்துலலாம் த்ரெட் எடுக்கும்போது அப்படின்ட்டு. இதுக்கு ரீசன் என்னென்னா வந்து டச் விட்டு போகிறது. ரொம்ப நாளைக்கு இதெல்லாம் போடாமல் இருந்தோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த இது வரமாட்டேங்குது, அந்த ஃப்ளோ வரமாட்டேங்குது. அண்ட் அது இது ஒரு சின்ன அட்வைஸாக எடுத்துக்கோங்க. எப்பயுமே வந்து கொஞ்சம் நேரமாவது ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு வந்து நிறைய வேறு வேலை இருந்ததுனால ஃப்ரேமில் உட்காரவே இல்லை இல்லையா, அதனால அந்த ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ அது இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து ரெகுலராக நம்ம ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா தான் அதெல்லாம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து இதுக்கு நடுவில் ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட்ஸ்க்கு வந்து எனக்கு வந்து ஜரியில் போடணும்னு ஆசை. பட் ஏவன் ஜரியில் வந்து போட்டால் வந்து அந்த நாட் வந்து ஒரு மாதிரி நல்லாவே இருக்க மாட்டேங்குது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து ஒரு ஆப்ஷன் எடுத்துருக்கோம். இந்த த்ரெட் பார்த்தீங்கன்னா வந்து இதுவும் ஜரி த்ரெட்டு தான், மெஷின் எம்ப்ராய்டரிக்கு யூஸ் பண்ணுறது. மிஷின் எம்ப்ராய்டரியில் கம்ப்யூட்டரைஸ்ட் மிஷின்னாலும் சரி, சாதா மிஷின் எம்ப்ராய்டரினாலும் சரி, இந்த த்ரெட் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கும். நம்ம ஜரி மாதிரி தான் இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப தின்னாக இருக்கும். அண்ட் இதை வச்சு நம்ம நிறைய ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்து நாட் போடும்போது வந்து ரொம்ப அழகாக நீட்டாக வருது. ஸோ இப்போ இதில் வந்து நான் 9x9 18 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுக்கிறேன். அப்போ தான் வந்து நாட்டோட சைஸ் கரெக்டாக வருது. இந்த கேப் இருக்குல்ல, இந்த வியோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நாட் இருக்கணும். ரொம்ப பெரிய வி போட்டுருந்தோம் அப்படின்னா நாட் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். பட் இதில் நம்ம நார்மல் சைஸ் தான் போட்டிருக்கோம். இப்போ நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்ததில் 9x9 18 ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்தால் சரியாக வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ராண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி 9x9 18 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட்டு கொடுத்துருக்கோம். இந்த நீடில் பார்த்தீங்கன்னா வந்து கேப்போட்டேரா நீடில்னு நம்பர் 6. நீடிலோட டைப் வந்து கேப்போட்டேரா, அதோட நம்பர் வந்து நம்பர் 6. இந்த நீடில் தான் இப்போ கொடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம எப்பயும் போடுற ஃப்ரெஞ்ச் நாட்ஸ், இந்த ஒரு வீக்குள்ளேயும் ஒரு நாட்டு நீடில் மேலே வச்சுட்டு மேலே ஒன்ஸ் கீழே ஒன்ஸ் வந்துட்டு பக்கத்துலேயே உள்ள போட்டுடலாம். ஸோ இது வந்து ரொம்ப சிக்க ஆக மாட்டேங்குது. ஏவனில் பண்ணும்போது வந்து நாட்டும் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அது லைனாக தெரியும், ஜரி திக்காக இருக்கிறதுனால. இதில் வந்து அப்படி இல்லாமல் க்யூட்டாக அழகாக வருது. டைப் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஒரு வீக்கு நோட்லேயும் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். எப்பயுமே ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது இந்த இடம் வரும்போது லைட்டாக அப்படி டைட் பண்ணி விட்டுக்கோங்க. இது இப்படி இழுத்து விட்டிங்கன்னா டைட் ஆகும். அப்போ தான் வந்து நாட் வந்து ஒன்று போல் அழகாகும். இப்போ இதில் லைனில் ஃபுல்லாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட்ஸும் போட்டு முடிச்சிருச்சு. இதில் நீங்கள் அடுத்து வேரியேஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து நாட் கலர்ஃபுல்லாக போடலாம். அப்படி இல்லைன்னா இந்த நான் சொன்ன மாதிரி சல்லி டியூப்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ மாற்றி எதனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ இதில் எல்லா லைன்ஸையும் போட்டு முடிச்சுட்டு ஃபுல்லாக ஒர்க் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ நான் சொன்ன மாதிரி எல்லா லைன்ஸும் போட்டு முடிச்சாச்சு. ஒரு நீட்டான ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் ரெடி ஆயிருக்கு. இது ஸ்லீவும் தைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக பார்டர் இருக்கும், மேலே ஃபுல்லாக லைன்ஸ் இருக்கும். ரொம்ப மைல்டான ஒர்க். அதாவது வந்து நிறைய சாரீஸ் வந்து கான்ட்ராஸ்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி சாரீஸ்க்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். அட் த சேம் டைம் நீங்கள் இந்த ஜர்தோசிக்கு பதிலாக கண்டிப்பாக ஜரி யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சல்லி டியூப்ஸ் நல்லா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் சல்லி டியூப்ஸ் தான் யோசிச்சேன். அப்புறம் எனக்கு அந்த பிங்க்ல நான் நினைக்கிற கலரில் கிடைக்கல அப்படிங்கிறனால தான் ஜர்தோசி யூஸ் பண்ணேன். ரொம்ப க்யூட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ஒரு புது ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பாய்.